புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 31 தொடக்கம் 35 வரை. ஜூதாசு இறுதி இரவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இறைவார்த்தையினுடைய வல்லமை மிகவும் அழகாக எங்களுக்கு தரப்படுகிறது. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து 1வது வாசகமும் 2வது வாசகத்தை நாங்கள் திருவழிபாட்டு நூலிலிருந்தும் வாசிக்கின்றோம். இந்த 3வது வாசகம் மிக முக்கியமாக இந்த யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த இறைவார்த்தையினுடைய பகுதியை சற்று ஆழமாக நாங்கள் பார்க்கின்ற போது அன்பை பற்றி ஆண்டவர் இன்று எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். உலக அரங்கிலே கோடான கோடி இதயங்களிலே நீங்காத இடத்தை பிடித்து கொண்ட அன்னை தெரேசாவுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அது அவளுடைய அறிவுக்காக அல்ல, அவளுடைய அன்புக்காக வழங்கப்பட்டது. அன்பானவர்களே, இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடங்களிலெல்லாம் இந்த எல்லா பாடங்களையும் நாங்கள் கூட்டி கழித்து பெருக்கி பிரித்து பார்த்தால் மிஞ்சுவது அன்பு மாத்திரம்தான். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே 13ஆம் அதிகாரத்திலே புனித பவுல் மிகவும் சிறப்பாக சொல்லுவார், அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்படையாது, அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக அது உண்மையில் மகிழும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் என்று சொல்லி இந்த அன்பை பற்றி புனித பவுல் மிகவும் சிறப்பாக சொல்வார். ஆக மொத்தத்திலே எதிர்நோக்கு, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாக இருக்கின்றன. அவற்றுள் அன்பே தலை சிறந்தது என்று சொல்லுவார். இந்த அன்பை பற்றி மிகவும் துல்லியமாக சிறப்பாக அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஒரு மனுஷி எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை மிகவும் தெளிவாக, மிகவும் சிறப்பாக தன்னுடைய கடிதத்திலே புனித பவுல் சொல்லுவார். இவற்றுக்கு மேலாக புனித ஜோவான் தன்னுடைய முதல் கடிதம் 4ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே சொல்வார், அன்பே கடவுள் என்று சொல்லுவார். நீ அன்பு செலுத்துகிறாயா? நீ கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ அன்பான வார்த்தைகளை பேசுகிறாயா? நீ கடவுளை பேசி கொண்டிருக்கிறாய் என்றால் அன்பையும் கடவுளையும் நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அப்போ இயேசு எங்களுக்கு சொல்லுவார், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கின்ற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை எல்லாருமே அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுவார். ஆகவே சீடத்துவத்தினுடைய மேன்மை அன்புக்குள்ளே சங்கமிக்கிறது. அன்போடு வாழ்ந்தால் இயேசுவோடு நாங்கள் வாழுகிறோம், இறைவனோடு நாங்கள் வாழுகிறோம். அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த அன்புக்கு நாங்கள் சாட்சியம் கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த அன்புதான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு அற்புதமான சொல். அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி என்று பௌத்தத்திலே நாங்கள் பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு பதிவு, அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. அந்த சக்தியை தான் இயேசு எங்களுக்கு சொல்லுவார். அந்த அன்பைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்த போது கூட எங்களுக்கு சொன்னார். மிக முக்கியமாக தந்தையவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்தரலும் என்று சொல்லி அந்த அன்பை மன்னிப்பின் வடிவமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கிறிஸ்தவளும் நாங்கள் இந்த அன்பைத்தான் இந்த உலகத்திலே பறைசாற்ற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த அன்போடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இன்றைக்கு 2வது வாசகத்திலே புதியதொரு மண்ணகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. இந்த ஆசிரியர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த புதிய மண்ணக வாழ்வில் இனி சாவு இராது, இனி துன்பம் இராது, இனி அழுகை இராது. பழையவை மறந்து போய்விட்டன, புதியவைகள் முளைத்து எழுந்து விட்டன.
இத்தகைய புதிய மண்ணகத்தை உருவாக்கிட இயேசு அன்பின் அடிச்சுவடா இந்த மண்ணகத்தில் வந்து போதித்து அன்பின் உச்சக்கட்டமாக இறுதியிலே சிலுவையிலே தன்னை தியாக பலியாக அர்ப்பணிக்கின்றார், கொடுக்கின்றார். புதிய வானகம் புதிய பூமி தோன்றும் போது இறைவன் மக்களோடு இணைந்திருக்கின்றார். இந்த புதிய மண்ணகத்திலேயும் புதிய விண்ணகத்திலேயும் இறைவனுடைய பிரசன்னம் அழகாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைய நற்செய்தியை நாங்கள் வாசிக்க கேட்டிருந்தோம். இயேசு சொல்வார், நீ அன்பு செய்ய வேண்டும், பிறரை நீ அன்பு செய்ய வேண்டும். பிறரை நாங்கள் எப்படி அன்பு செய்ய முடியும்? இன்றைக்கு தான் போட்டி பொறாமைகள், எரிச்சல்கள், காய்மகாரங்கள், துன்பங்களை கொடுக்கின்ற எண்ணங்கள், மற்றவர்களை குட்டிச்சோறாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே புரையோடி போய் இருக்கிற போது எப்படி இந்த அன்பை வாழ முடியும்? அன்பானவர்களே, ஆண்டவர் அன்புக்காகத்தான் எல்லாவற்றையுமே செய்கிறார். ஆண்டவர் லாசரை உயிர்ப்பிக்கின்றார் அன்புக்காக, ஆண்டவர் விபச்சார பெண்ணை மன்னிக்கின்றார் அன்பினாலே, ஆண்டவர் சமாரிய பெண்ணை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் அன்பினாலே, ஆண்டவர் நோயாளிகளை குணப்படுத்துகிறார் அன்பினாலே, ஆண்டவர் எல்லாருக்கும் அறிவுரை கூறுகின்றார் அன்பினாலே. எல்லாவற்றையும் அன்பானவர்களை ஆண்டவர் செய்து முடிக்கிறார் அன்புக்காகவே. காட்டி கொடுத்தவனை கூட ஆண்டவர் அரவணைத்து கொள்ளுகிறார். அந்த அன்பு அளப்பரிய அன்பாக மாறுகிறது. மறுதளித்தவரை கூட மனதார ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர். அவருடைய அன்பு அவ்வளவு ஆழமாக இருந்தது. விட்டு பிரிந்தவர்களை எல்லாம் ஒட்டி உறவாட வைத்திருக்கிறது அந்த அன்பு. நம்ப மறுத்தவர்களை எல்லாம் நற்செய்தியின் சாட்சியாக மாற்றியது இந்த பவுலை. அது ஆண்டவருடைய அன்பு. அன்பானவர்களே, அழிக்க துடித்தவர்களை எல்லாம் அரவணைத்து ஆக்கப்பணிக்காக ஆண்டவர் அவரை அனுப்புகின்றார். இந்த பவுலை மற்ற இடங்களுக்கு அனுப்புகின்றார். அவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒப்பற்ற செல்வத்தை எனதாக்கி கொள்வதற்காக எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன் என்று சொல்வார். அந்த செல்வம், அந்த அன்பின் செல்வம், அதை எனதாக்கி கொள்ள வேண்டும் என்று பவுல் துடித்து துடித்து சொல்லுவான். எதற்காக? இந்த அன்புக்காக. அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த அன்பை நாங்கள் பகிர்கிறோமா? இந்த அன்பை நாங்கள் எப்படி பறைசாற்றுகிறோம்? இன்றைய சமூகத்தில் நிலவுகின்றது பொறாமை, சுயநலம், ஆதிக்கப்போக்கு, சுயநல பார்வைகள், மனத்தளர்வு. இவைகளுக்கு மத்தியிலே அன்பை பறைசாற்ற முடிகிறதா எங்களுக்கு? குடும்பத்திலே அன்பு, அமைதி, சமாதானம் இல்லை என்றால் சமூகத்தில் எப்படி அன்பானவர்களே அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும்? நாங்கள் இவைகளெல்லாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அன்பு பெற்றோர்களின் கட்டுப்பாட்டை எல்லாம் இழந்து திசை தெரியாமல் சென்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் எத்தனை பேர் என்று, அன்புக்காக ஏங்கி ஏங்கி தற்கொலைக்கு தள்ளப்படுகின்ற இளைஞர்கள், யுவதிகள் எத்தனை பேர் இன்றைக்கு சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பாசம் இல்லாத பெற்றோர்களை விட்டுவிட்டு எங்கோ எல்லாம் போகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர். உண்மை அன்புக்காக ஏங்கி 4 சுவர்களுக்குள்ளே விரதத்திலே காலத்தை கடத்துகின்ற உள்ளங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியும். இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழியை இயேசு எங்களுக்கு காட்டுகிறார். அன்பு வழி மட்டுமே. நான் உங்களுடன் என்றும் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லுவார். இயேசுனுடைய அன்பு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பு, பிறருடைய நலனிலே அக்கறை கொள்ளுகின்ற அன்பு. இந்த அன்பை முதலில் நாங்கள் குடும்பத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டும். கணவன் மனைவியை அன்பு செய்கிறோமா? மனைவி கணவனை அன்பு செய்கிறாளா? பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்கிறோமா? பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்கிறோமா? பெற்றோர்களுக்கு வயது போன பிற்பாடு எங்கேயோ கொண்டே பெற்றோர்களை அறிந்து விட்டு பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோமே, பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி நல்ல பண்புகளை எல்லாம் தந்து உன்னை ஆளாக்கி வைத்து உன்னுடைய பெற்றோர்களை எல்லாம் எங்கேயோ உதறித்தள்ளி விடுகின்றோமே. இதுதானா அன்பானவர்களே அன்பு? இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியும். எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடத்தைகள் அன்பை கொடுக்கின்றனவா அல்லது ஆணவத்தை விதைத்து கொண்டிருக்கின்றனவா? தேவையற்ற கதைகள், தேவையற்ற பேச்சுக்களினாலே எத்தனை பேரை நாங்கள் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருக்கிறோம். அதற்கு பதிலாக நாங்கள் அன்பான வார்த்தைகளை பேசக்கூடாதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அன்பை பற்றி பேசுகிற போது தான் வாழ்ந்த அந்த அன்பை நாங்களும் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதை நாங்கள் செயற்படுத்த முடிகிறதா என்று இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு விடயம், எறும்புகளினாலும் எலிகளினாலும் கடிக்கப்பட்ட ஒரு மனிதனை அன்னை தெரேசா வைத்தியசாலைக்கு கொண்டு போகின்றாள். வைத்தியசாலைக்கு கொண்டு போன போது அங்கே வைத்தியர்கள் சொல்வார்கள், இந்த மனிதன் இனிமேல் உயிரோடு இருக்க போவது இல்லை. ஆனால் கொஞ்ச நேரம் இந்த மனிதனை உயிரோடு வைத்திருக்க முடியும். ஆனால் விலையுயர்ந்த ஒரு மருந்து, ஊசி மருந்து அவனுக்கு ஏற்ற வேண்டும். அன்னை தெரேசா ஓடி போகிறாள்.
அந்த ஊசி மருந்தை வேண்டிக் கொண்டு வருகிறார். ஊசி ஏற்றப்படுகின்றது, மருந்து அவனுக்குள்ளே பாய்ச்சப்படுகிறது. அவன் கண் விழித்து பார்க்கின்றான். அந்த எறும்புகளினாலும் எலிகளினாலும் கடிக்கப்பட்ட மனிதன். அன்னை தெரசாவுடைய கைகளை பற்றி கேட்பானாம். அம்மா, நீங்கள் கடவுளா என்று கேட்பானாம். ஏன் இப்படி கேட்கிறாய் என்று கேட்டபோது, அன்பு கடவுளிடம் தானே இருக்கிறது, நீ கடவுளா என்று கேட்பானாம். அன்பானவர்களே, இந்த அன்னை தெரசா கண்ணீர் மல்கத்தான் இதை தன்னுடைய புத்தகத்தில் எழுதுவாள், தன்னுடைய குறிப்புகளுக்குள்ளே எழுதுவாள். அந்த மனிதன் அதற்கு பிற்பாடு கண்களை மூடி இறந்து விட்டானாம். ஆனால் அவன் கேட்டானாம், நீங்க கடவுளா? அப்போது அன்னை தெரசா அவனுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நான் கடவுள் அல்ல, ஆனால் கடவுளினுடைய பிள்ளை நான் என்று சொன்னாலாம். ஏனென்றால் கடவுள் தானே அன்பு செய்வார். நான் இப்படி குற்றீராக கிடந்த என்னை, வீதியோரத்தில் எறியப்பட்டு கிடந்த என்னை தூக்கி அரவணைத்து ஒரு அம்மா கொண்டு வந்து இந்த வைத்தியசாலையிலே வைத்து என்னை பராமரிக்கின்றாளே, இது யாரு அன்பானவர்களை செய்ய முடியும்? எதற்காக செய்ய முடியும்? அந்த மனுஷி மற்றவர்களை அன்பு செய்தது. இன்றைக்கு நாங்களும் நினைத்து பார்ப்போம், எத்தனை சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த அன்பு செய்யாமல் நாங்கள் உதறி போயிருக்கிறோமே, உதாசீனப்படுத்தி இருக்கிறோமே. வாழ்க்கை எங்களுக்கு ஒரு தடவை தான் அன்பானவர்களே ஆண்டவர் தருகிறார். அந்த அற்புதமான வாழ்க்கையை இயேசுவுக்காக நாங்கள் வாழ்ந்து முடித்தால் என்ன? இந்த அற்புதமான வாழ்க்கையை அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் நாங்கள் வாழ்ந்து முடித்தால் என்ன? சிறப்பான விதத்தில் நாங்களும் சிந்திப்போம் இன்றைய நாளிலே. எனவே அன்புக்கு சாட்சியம் கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசுனுடைய பாதையிலே நாங்கள் செல்லுவோம். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென்.